ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபுல் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கில்ட்டி அப்படிங்கிற 2021 வந்த ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய ஹீரோவான ஜோவை காட்டுறாங்க. அவர் வந்து 911 கால் சென்டரில் வேலை செய்கிறாரு. மக்கள் ஆபத்து காலத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 911 சென்டருக்கு கால் பண்ணுவோம். அங்கே தான் நம்மளோட ஜோ வந்து வேலை செய்கிறாரு. அவர் ஏதாவது மக்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் இவர் ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் அவருடைய வேலை. நம்மளுடைய ஜோவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவர் ரொம்ப கோவக்காரரு. அவருக்கும் ஒரு மென்டலி ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஜோவோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்டுறாங்க. அது அவருடைய பொண்ணோட ஃபோட்டோ. அவருடைய பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது அவருடைய மனைவி கூட சண்டை போட்டதுனால அவங்க பொண்ணை வந்து அவங்களுடைய மனைவி வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ தனியாக தான் இருக்கார். ஜோ இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கார். அதாவது ஒரு 19 வயசு பையனை சுட்டு கொன்னுட்டாரு. எதுக்காக பண்ணாருன்னு தெரியல. ஸோ அதுக்காக அவருடைய ஃப்ரெண்டு போலீஸ் மூலயமா எல்லா டீட்டெயில்ஸையும் மாற்றி வச்சு வெளியே வர ட்ரை பண்ணுறாரு. நாளைக்கு தான் கோர்ட் ஹியரிங். ஸோ எப்படியும் நம்ம தப்பிச்சிடுவோம்னு நினச்சிட்டு அவருக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு 911 கால் வருது. சொல்லுங்கள் ட்ரூன்னு ஜோ சொல்ல, ட்ரூவும் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க எமர்ஜென்சின்னு சொல்லிவிட்டு, ஆமாம் நான் என் பேரையே சொல்லலையே உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி ட்ரூ வந்து ஜோ கிட்ட கேட்க, நீங்கள் கால் பண்ணாலே போதும் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு, சரி நீங்கள் போதை மருந்து எடுத்திருக்கீங்க அதனால தான் இப்போ இந்த ஆம்புலன்ஸை கேட்குறீங்கன்னு சொல்ல, அது ட்ரூவும் ஆமாம் என்னால் மூச்சே விட முடியலன்னு சொல்ல, ஜோவும் ஓகே நான் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறேன் கூட போலீஸையும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ட்ரூவும் நான் ஆம்புலன்ஸ் மட்டும் தாங்க கேட்டேன்னு சொல்ல, போலீஸும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அந்த காலும் கட் ஆகுது. அப்போ அவருக்கு வந்து ஒரு பர்சனல் காலாக வருது. வேலை நேரத்தில் யார் கால் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், ஹலோ நான் யார் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் கேத்ரின் லாஸ் ஏஞ்சலஸ் டைமில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அதை பற்றி பேசலாம்னு கேட்க, ஜோவும் உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிதுன்னு கேட்டு அந்த கோர்ட் ஹியரிங்கை நாளைக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோவும் கட் பண்ணிடுறேன். அப்போ ஜோவோட பாஸ் ஜோ வேலை செய்கிற நேரத்தில் கால் பேசாதுன்னு சொல்ல ஜோவும் ஓகே இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு இன்னொரு 911 கால் வருது. அப்போ அவர் அதை எடுத்து பேசும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்க, ஜோவும் இது ஃபயர் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஆனால் நான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நபரும் எங்கள் வீட்டை சுற்றி நிறையா நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது, அதாவது காட்டு தீ பரவிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எனக்கும் தெரியும் உங்கள் வீட்டை நோக்கி ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கால் கட் பண்ணுறாரு. அடுத்த 911 கால் வருது. என் ஒய்ஃப் என்னை அடிச்சிட்டா அவன் மேலே கேஸ் போடணும்னு சொல்ல, அதுக்கு நீங்கள் லாயர்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாரு நம்மளுடைய ஜோ. அந்த காலும் கட் ஆகுது. அடுத்த 911 கால் வருது. சார் எங்கள் டிவி ஒர்க் ஆகலைன்னு ஒரு சின்ன பாப்பா சொல்கிறாங்க. பாப்பா இது 911 கால் சென்டர். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம், சும்மாலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கால் கட் பண்ணுறாரு. கால் பேசி நம்மளுடைய வாழ்க்கை போயிடும் போல். ஆனால் இதுதான் வேலைன்னு சொல்லிவிட்டு அவர் புலம்பிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அடுத்த 911 கால் வருது. ஹலோ ஸ்வீட்டின்னு சொல்ல, ஸ்வீட்டியான்னு ஜோ கேட்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்க, எமிலி என்ன சொல்கிறாங்க. உங்கள் அட்ரஸ் இது தானான்னு கேட்க, ஆமான்னு எமிலி சொல்கிறாங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. எமிலியும் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்ல, பின்னாடி முடிஞ்சுதான்னு கேட்க, எமிலியும் ஹூன்னு சொல்கிறாங்க. ஜோவும் வந்து எமிலி அது யாரோட குரல்னு கேட்க, ஆமான்னு எமிலி சொல்ல, நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களான்னு கேட்க, ஆமான்னு எமிலி சொல்கிறாங்க. ஸோ ஜோவும் சரி இப்போத்துலேருந்து இனிமேல் நான் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜோ. ஸோ எமிலியும் ஓகேன்றாங்க. எமிலி உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட வெப்பன் ஏதாவது இருக்கான்னு கேட்க, ஜோ கேட்குறாரு. எமிலி தெரியலன்றாங்க. உங்களை கடத்திருக்காங்களான்னு ஜோ கேட்க, ஆமாம் அப்படின்னு எமிலி சொல்கிறாங்க. ஜோ வந்து இப்போ உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறேன், நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்கே போகிறீங்கன்னு தெரியுமான்னு கேட்க, எமிலி தெரியாதுன்றாங்க. இப்போ காட்டுத்தீ நிறையா பரவிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா அந்த காட்டுத்தீ ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா? ஸோ ரைட்டா அப்படின்ற மாதிரி ஜோ கேட்க, எமிலி இல்லைன்றாங்க. அப்போ லெஃப்ட்டு தான், நீங்கள் ஈஸ்ட்டில் தான் போகிறீங்க. ஸோ நான் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் பேட்ரோல்கிட்ட பேசி உங்கள்கிட்ட வர சொல்கிறேன்னு சொல்ல, அது வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனில் போலீஸ் பெட்ரோலுக்கு கால் பண்ணி, சார் பக்கத்தில் ஒருத்தவங்க ஈஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க, அவங்கள கடத்தியிருக்காங்க, ஸோ அவங்கள போய் காப்பாற்றுங்கன்னு சொல்ல, அதுக்கு போலீஸும் அவங்க எந்த வண்டியில் போகிறாங்க, எந்த வண்டி கலர் என்ன, வண்டி நம்பர் பிளேட் என்ன எல்லாத்தையும் கேட்க, ஜோவும் சரிதான்ட்டு இது எல்லாத்தையும் எமிலிக்கிட்டையும் கேட்குறாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் காரோட கலரை வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறாரு. பிளாக், எல்லோ, ரெட்,
ப்ளூ, க்ரீனா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு எமிலி எதுவும் பதில் சொல்லலை. ஸோ இவரே வந்து ஒயிட்டுன்னு கெஸ் பண்ணிக்கிறாரு. எமிலியும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒயிட் காரா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இல்லைன்றாங்க. இல்லைன்னா ட்ரக்கான்னு கேட்க அதுக்கு எமிலி வேனுன்னு சொல்கிறாங்க. மேடம் ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள், வேன்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் மாட்டிக்க போகிறீங்கன்ற மாதிரி ஜோ சொல்கிறாரு. எமிலியும் சாரி நான் இப்போ கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கட் பண்ணேன். ஜோவும் போலீஸ் டீம் நீங்கள் இருக்கீங்களா, அதுக்கு போலீஸ் டீமும் நாங்கள் எங்கள் பேட்ரோல் ஈஸ்ட் சைடில் அந்த வேனை போன இடத்த நோக்கி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் பேட்ரோல் டீம்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த போலீஸ் டீம். அதாவது இந்த போலீஸ் டீம் வந்து அந்த வேனை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்கள நோக்கி ஒரு வேன் வந்திருக்கும், அந்த வேனை நோக்கி போயிருக்காங்க. அந்த வேனை போய் ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டு பார்த்தா உள்ளே எந்த பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நம்பர் பிளேட்டை ஒழுங்காக தாங்க, நம்பர் பிளேட்டை வச்சு தான் அவங்கள ட்ராக் பண்ண முடியும், அப்போ தான் அந்த கடத்தின பெண்ணை வந்து நம்ம காப்பாற்ற முடியும்னு அந்த பேட்ரோல் போலீஸ் டீம் சொல்ல, சரி ஓகேன்னு ஜோவும் கட் பண்ணுறாரு. சார் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி கடுப்பாகவும் டென்ஷனாகவும் இருக்கார். ஸோ அப்போ அந்த லேடி கால் பண்ணால் அவங்க டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும், கால் பண்ணதுனால நமக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரியும்லான்னு செக் பண்ணேன் சிஸ்டமில். அதில் அவங்க பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு பேசுகிறாங்க. அம்மா இது நீங்களான்னு கேட்க அவங்கக்கிட்ட ஜோ இல்லை, நான் உங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் தெரியலை, அப்பா கூட தான் போயிருக்காங்கன்னு சொல்ல, பாப்பா நீ தனியாக இருக்கியா எப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தனியாக இருக்கேன் என்னுடைய தம்பி பேர் வாலிவர். அதுக்கு ஜோ அவங்களுடைய தம்பி பேர் கேட்டிருப்பாரு. ஸோ அதனால் அவங்க பேரை வந்து அந்த பாப்பா சொல்லியிருக்கோம். அந்த பாப்பா பேர் ஆபி அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா சொல்லியிருக்கோம். சரி உன் தம்பிக்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆபின்ற பொண்ணு அவன் ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோ உங்கள் அப்பா ஒரு ஒயிட் வேன் வச்சுருக்காரான்னு கேட்க அதுக்கு ஆபியும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இருங்க நான் எங்கள் அப்பாக்கிட்ட பேசுகிறேன்னு கால் பண்ண டயல் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டு அந்த நம்பரை சிஸ்டமில் என்ட்ரு பண்ண உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. உங்கள் அப்பா பேர் ஹென்ரியான்னு கேட்க ஜோ கேட்குறாரு. அந்த ஆபின்ற பொண்ணு ஆமான்னு சொல்ல உங்கள் அப்பா மேலே நிறைய கேஸ் லாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. ஆபியோ இல்லை போலீஸ் தான் அப்பாவை கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்ல, நாங்களும் நல்ல போலீஸ் தான், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி, சரி இப்போ நீயும் உன் தம்பியும் போய் டிவி பாருங்கன்னு சொல்ல, அவன் தூங்குறான், எழுப்புனா எழுந்துக்கவே மாட்றான் அப்படின்னு சொல்ல, ஜோ வந்து தனியாக இருக்கும்போது டிவி பார்ப்பேன் நான், அதே மாதிரி நீயும் தனியாக இருக்கும்போது டிவி பாரு, ஏதாவது ஆபத்துன்னா 911க்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு, இப்படி ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களேன்னு திட்டிக்கிட்டே இருக்கார் எமிலியை நம்மளுடைய ஜோ. அப்போ பக்கத்தில் இருக்கவர் ஒருத்தர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, அவனோட அவ்வளோ பிரச்சனையில் இருக்கான், இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல அது கட் ஆக ஜோ பேட்ரோலுக்கு கால் பண்ணி அந்த பெண்ணை கடத்தினவனோட ஹஸ்பண்டு அவனோட பேர் வந்து ஹென்றி, அவன் தான் கடத்தியிருக்கான், அவனுடைய அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவனை ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேட்ரோல் டீமோ இல்லை, அவனோட லைசன்ஸ் பிளேட் இல்லைன்னா லைசன்ஸ் நம்பரை வச்சு தான் ட்ராக் பண்ண முடியும். சரி ஓகே அந்த பெண்ணோட பையன் பொண்ணு இருக்காங்க, அந்த வீட்டோட அட்ரஸ் அனுப்புகிறேன்னு சொல்ல, அதுக்கு பேட்ரோலோ ஜோ உங்களுக்கு புரியலை, இங்கே ரொம்ப காட்டு தீ பரவிட்டுருக்கு, ஸோ நிறைய கால் வருதுன்னு சொல்லி முதல்ல நாங்கள் அதை பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேனை முதல்ல பிடிக்கிறோம், அப்புறமும் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஜோ சொல்லி என்னை தனியாக விட்டுருங்க, ஸோ எனக்கு வந்து இங்கே எல்லார் கூடயும் வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட இந்த மாதிரி இந்த கால்லாம் நமக்கு வருது சிஸ்டம்னாலே இல்லை லாகின் ஐடினாலே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் லாகின்னால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பக்கத்தில் தனியாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய்ட்டு இன்னொரு சிஸ்டமில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கால் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போது இவருக்கு ஃபஸ்ட்டு தோன்றது என்ன அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம அந்த ஆபி அந்த ஆலிவர் தனியாக வீட்டில் இருக்காங்க, அங்கே ஒரு போலீஸ் டீம் அனுப்பணும்னு சொல்ல, ஆனால் அந்த போலீஸ் டீம் தான் போக மாட்றாங்களே, காட்டு தீ பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே, ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலான்னு நான் ஜோ பேசுகிறேன்னு சொல்லி, நீயும் போலீஸ் தான் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல, சரி சொல்லணும்னு பில் சொல்கிறாரு. ஆபி அண்ட் ஓலிவர் 2 சின்ன பசங்க வீட்டில் தனியாக இருக்காங்க, போய் அவங்கள பாருன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்கிறாரு. நான் அட்ரஸ் அனுப்புகிறேன்னு ஜோ சொல்லியிருக்காரு. ஸோ ஜோ சரி பில் கிட்ட ஹென்ரின்ற ஒருத்தனோட அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே போய் அந்த வீட்டை உடச்சி அங்கே ஏதாவது இருக்கா, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்ல, வாரண்ட் இல்லாமல் நம்ம எப்படி போகிறதுன்னு கேட்க, சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அந்த பசங்க வீட்டுக்கே போகிறேன்ற மாதிரி பில்லும் சொல்கிறாரு. ஜோவும் ஓகே சொல்லிட்டு சரி நம்ம அந்த ஹென்ரிக்கு
நம்ம ஃபோன்லேருந்து நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவருடைய பர்சனல் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாரு. அப்போ கால் பண்ணும்போது, ஹலோ நான் ஹென்றி பேசுகிறேன்னு சொல்ல அந்த ஹென்றி, ஜோ வந்து உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருக்க பசங்க தனியாக இருக்காங்க. அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, ஹென்றி நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்ல, ஜோவோ ஹென்றி உன் ஒய்ஃப் எமிலி நீ தானே கடத்தியிருக்க, எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு கேட்க, நான் கடத்தலைன்னு சொல்கிறாரு. உன் வீட்டை தேடி போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு ஜோ சொல்ல, ஹென்றி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் கடத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு காலம் கட் பண்ணிடுறாரு. ஸோ கட் பண்ணுற இடம் திருப்பி கால் பண்ணால் ஹென்ரியோட வாய்ஸ் கேட்குது. ஆனால் அது வந்து வெறும் வாய்ஸ் நோட்டு தான். ஜோ டென்ஷன் ஆகி ஹென்ரியோட வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஸோ எப்படியாவது அவன் வீட்டுக்கு போகணும். சரி நம்மளுடைய ஃப்ரெண்டு ரிக்குக்கு கால் பண்ணலாம்னு கால் பண்ணி, ரிக் என்ன பண்ணுறேன்னு ஜோ கேட்க, நான் குடிச்சிருக்கேன். இல்லை வீட்டில் இருக்கேன்னு சொல்ல, ரிக் நாளைக்கு கோர்ட் ஹியரிங்கில் நீ குடிச்சிட்டு இன்றைக்கி குடிச்சிருந்தா நாளைக்கு எப்படி சொல்கிறத நீ சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க, யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு ரிக் ஜோ எனக்கு எல்லாமே தெரியும், ஸோ என்னை நம்பு, எப்படி உன்னை கிரிமினல் வேலை பண்ணி வெளியே கொண்டு வரேன்னு பாருன்னு சொல்ல, ஜோவா சரி ஓகே நீ ஒரு போலீஸ் தானே, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், சரி சொல்லு ஜோ அப்படின்னு சொல்ல, ரிக்கு வந்து நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், ஜோ வந்து நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே போய் நீ ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பாருன்னு சொல்ல, ரிக்கோ என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஜோ ஹென்ரின்ற ஒருத்தன் அவனுடைய ஒய்ஃபை கடத்திட்டான், அவன் வீட்டுக்கு போனால் ஆதாரம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிக்கும் போகிறாரு. ஜோ தேங்க்ஸ் சொல்ல, ஜோவோட பாஸும் ஜோ அப்படின்னு கூப்பிட, ஜோவும் நான் வந்து உள்ளே தானே கால் பேசுகிறேன், வெளியே பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த பாஸோ ஆபின்ற ஒரு பொண்ணு கால் பண்ணியிருக்கா, உனக்கு தான் கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறா, சரி கனெக்ட் பண்ணுங்க மேடம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆபி அந்த பாப்பா. சரி ஆபி கதவு தர, அதுக்கு ஆபியும் அம்மா போலீஸ் வந்தால் கதவு திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜோவோ அவங்க நான் அனுப்பிச்சி வச்ச போலீஸ் தான், நல்ல போலீஸ் தான், கதவை திறங்க அப்படின்னு சொல்ல, கதவு திறந்த போலீஸ் டீமும் பாப்பா யார் கூட பேசுகிறேன்னு சொல்ல, நான் ஜோ அவர்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்ல, சரி ஜோ நாங்கள் வந்து இந்த பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் உள்ளே போய் இந்த ஓலிவருங்கிற பையனையும் கண்டுபிடிக்கிறோம், பாப்பாவையும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிச்சனில் போனால் யாருமே இல்லை, கிச்சன்லாம் கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாத்ரூம்குள்ளே போனால் ஐயோ ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த பாப்பாவோட வயிற்றில் யாரோ குத்திருக்காங்க, ரத்தம் வருது, உடனே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் சேர்க்கணுன்ற மாதிரி சொல்லி அங்கே கால் கட் ஆகுது. அது கால் கட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய தம்பி என்ன ஏஞ்சிக்கவே மாட்றான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உன் தம்பிக்கு எதுவும் ஆகலம்மா, நீ வெளியே இருன்னு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் பெட்ரோல் டீம் வந்து சொல்கிறாங்க. ஜோவும் இது கண்டிப்பாக ஹென்றி தான் பண்ணியிருப்பான், அந்த குழந்தை வந்து ஹாலிவர் தான் அப்படின்றத ஒரு கணிக்கிறாரு. உடனே ஹென்ரிக்கு ஜோ கால் பண்ண, ஹென்றி சாரி நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்ல, ஜோவோட ஜோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ ஏன்டா அந்த குழந்தைய குத்தி கொன்ன அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, சரி நீ அந்த வேனை நிறுத்துங்க, போலீஸை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஹெல்ப்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த ஹென்றி. ஹெல்ப்னா ஒன்றும் இல்லை, கைது பண்ணுவாங்கன்னு சொல்ல, அப்போ ஹென்றி கால் வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ திருப்பியும் ஜோ வந்து கால் பண்ண வாய்ஸ் கால் தான் திரும்ப வருது. இருடா ரிக்கும் வீட்டுக்கு தானே போயிருக்கான், என்னாச்சு நான் அவனை கேட்க கால் பண்ணேன், ரிக்கோ நான் அந்த ஹென்றி வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன், உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு நானே உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்ல, தேங்க்ஸ்ன்னு ஜோ சொல்கிறார். 911க்கு கால் வருது, யார் இது 911 என்ன எமர்ஜென்சின்னு ஜோ வந்து கேட்குறாரு, பதில் வரல. அப்போ இது எம்லி தான் அப்படின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சு, இது எம்லியான்னு கேட்க, எம்லியும் இதுக்கு ஆமான்றாங்க. சரி இப்போ நீங்கள் அந்த வேனில் ஹேண்ட் பிரேக்கை இல்லைங்கன்னு சொல்ல, அவங்களும் இழுத்துற ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு அப்படியே அந்த காலும் கட் ஆகுது. அடுத்த 911 கால் வருது, அதில் வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி பேசுகிறாரு, எனக்கு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஜோவும் பதட்டத்தில் இது எம்லியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாரு. அதுக்கு நான் குடிச்சிருக்கேனா நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு, எம்லின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த கால் பண்ண நபர். அதுக்கு ஜோவும் சாரி சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஆம்புலன்ஸை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய ஜோவும் வந்து நீங்கள் குடிச்சிட்டு விழுந்திருப்பீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பணுமா, சரி நான் போலீஸையும் அனுப்புகிறேன்னு சொல்ல, குடிச்சிட்டு மற்றவங்களெலாம் ஆக்சிடெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காலை கட் பண்ணுறாரு. அடுத்த 911 கால் வருது, ஜோவும் இது எமிலியா அப்படின்ற மாதிரி கேட்க, எமிலியும் ஆமான்னு சொல்கிறாங்க.
நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணான். ஆனால் எதுவும் நடக்கல. என்னையும் பின்னாடி அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஜோ சொல்கிறார். சரி நீங்கள் எங்கே போகிறீங்க தெரியுமா அதுக்கு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி கேட்க தெரியாதுன்னு சொல்ல சரி அந்த வேனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸில் செங்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூப்பர் அந்த செங்கலை எடுத்து வச்சுக்கோங்க. ஹென்றி வேனை நிறுத்தி பின்னாடி வந்து டோர் திறக்கும்போது அந்த கல்லை வச்சு அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ அவர் பாவம் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜோவும் வந்து இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை, தப்பு பண்ணுறவனை தானே நம்ம அடிக்கிறோன்ற மாதிரி சொல்ல என் பையன் ஆலிவர் இனிமேல் அழவே மாட்டான்ல அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜோ கேட்க ஹென்றி வேனை நிறுத்திட்டாரு, அவர் வந்துட்டுருக்காரு, கதவு திறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ரிக்கு வந்து ஜோவுக்கு கால் பண்ண சொல்லு ரிக் என்ன அப்படின்னு கேட்க ஜோ நான் அந்த ஹென்றி வீட்டுக்கு போனேன், அங்கே நிறையா மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் தான் இருந்தது. நீ சொன்னல அந்த எமிலி அவங்க ஒரு மென்டல் போல் ஹைவேல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க பேஷண்ட்டாக இருந்திருக்காங்க. இது போதும்லன்னு கேட்க ஓகே போதும் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறாரு ஜோ. ஓகே இப்போ தான் எல்லாமே புரியுது. எமிலி தான் அவனுடைய பையன் ஆலிவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ எமிலியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் தான் இருக்குது. நான் மட்டும் அந்த ஹேண்ட் பிரேக்கை பிடிக்க சொல்லலை அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிருப்பாங்க. சரி இப்போ ஹென்றிக்கு கால் பண்ணுவோன்ட்டு பண்ணி ஹென்றி உங்கள் ஒய்ஃப் எமிலியோட கண்டிஷனை பற்றி ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு கேட்க ஏன் சொல்லணும் நான் அப்படின்ற மாதிரி ஹென்றி கேட்குறாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜோவும் சொல்கிறாரு. சரி உங்களுக்கு தெரியாது நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம், யாரும் பண்ணலை. எனக்கு மெடிசன் வாங்க கூட காசு இல்லை, அவங்களுடைய மெடிசன் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எமிலி எங்கே போனான்னு கூட தெரியல. வீட்டில் ஆபி வேறு தனியாக இருக்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க ஹென்றி, ஆபி கூட போலீஸ் டீம் இருக்குது, அவள் ஆலிவருக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினச்சி அப்படி பண்ணிட்டா. அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்மளுடைய ஹென்றி. அதாவது நம்மளுடைய எமிலி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. அதனால தான் அவங்க ஆலிவரில் என்ன நினச்சிருப்பாங்க அவங்க இந்த பையங்க வயிற்றுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குன்னு நினச்சி அந்த வயிற்றை கிழிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் டிசீஸ் போல் அப்படின்னு சொல்ல ஜோவும் எனக்கு புரியுது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கால் கட்டாக இப்போது நான் எமிலி நல்லவன்னு நினச்சி ஹெல்ப் பண்ணிட்டேன் ஜோ அப்படின்னு புலம்புறாரு. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஜோ எம்லின்றவங்க கால் பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல கண்டிப்பாக கொடுங்கன்னு அப்படின்னு கால் வாங்கி பேசுகிறாங்க. ஹலோ எமிலி எங்கே இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்க எமிலியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோ நான் ஆபி அண்ட் ஆலிவரை தேடி போயிட்டுருக்கேன், அவங்களோட அக்வாரியமுக்கு கூப்பிட்டுட்டு போகலான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஜோவோ இல்லை நீ ஆபியை மட்டும்தான் கூப்பிட்டு போக முடியும், ஆலிவர் இல்லை. ஏன் இல்லை, நான் தான் அவன் உடம்புல இருக்க அந்த பாம்பை எடுத்துட்டேன்ல. ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது என் கையில் வெறும் ரத்தமாக இருக்குது, என் உடம்புல ரத்தம் இல்லை. அப்போ இந்த ரத்தம் யாரோடது அப்படின்னு கேட்க அப்போ நான் ஹென்றி ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல ஜோ பேட்ரோல் டீம் நான் இப்போது ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே போய் அவங்க எம்லின்றவங்கள நீங்கள் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எம்லிக்கிட்டையும் பேரலாக கால் பேசிகிட்டே இருக்காரு. நான் ஹென்றிக்கு வேணும்னே பண்ணலை, தெரியாமல் தான் பண்ணேன்னு சொல்ல ஜோவும் ஆமாம் நீ தெரியாமல் தான் பண்ணேன்னு எனக்கும் தெரியும், ஹென்றிக்கும் தெரியும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் நீங்கள் தான் செங்கலை வச்சு அடிக்க சொன்னீங்கன்னு சொல்ல ஆமாம் நான் தான் அடிக்க சொன்னேன், சரி நான் மேலேருந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எம்லி சொல்கிறேன். எம்லி நான் ஒரு சின்ன பையனை சாவடிச்சிருக்கேன் கோபத்தில், இப்போவும் உனக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சுச்சுவேஷனில் எதை ஐடென்டிஃபை பண்ணணுன்னு எனக்கே தெரியல. நான் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி மேலேருந்து கொதிக்கணுன்ற மாதிரி கேட்க அப்போ வந்து எம்லியோட வாய்ஸ் கேட்கல. அப்போ என்ன அப்படின்னா போலீஸ் டீம் வந்து லைனில் வராங்க, நாங்கள் எம்லியை பிடிச்சிட்டோம், ஹென்ரியும் காப்பாற்றிட்டோம், அந்த பசங்களையும் வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 போலீஸ் டீம் சொல்கிறாங்க. இந்த ஆபிங்கிற பொண்ணும் ஆலிவருங்கிற பையனும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய ஜோக்கு வந்து இப்போ தான் நிம்மதியே வருது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி மூச்சை விடுறாரு. இப்போது வந்து அவருடைய ஃப்ரெண்டு ரிக்குக்கு கால் பண்ணி நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன், நாளைக்கு நான் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும், நீ வந்து எந்த டீட்டெயில்ஸையும் மாற்றாத அப்படின்னு சொல்லும்போது ரிக்கி ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு, நான் பண்ணேன்னா நான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் டீம் லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ்லேருந்து ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க கேத்ரின் அப்படின்றவங்க, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல ஸோ இப்படியே அந்த கதை வந்து முடியுது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்ன்ற சேனலுக்கு. தேங்க்யூ.